நீதிமன்றத்தை திமுக அரசியல் களமாக்க நினைக்கிறது. தமிழகத்தில் தற்போது என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலே வலுவாக உள்ளது. 20ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நம்முடைய திண்டல் பகுதியிலே இருக்கின்ற மிகப்பெரிய திருமண மண்டபமாக இருக்கிற லக்ஷ்மி துரைசாமி அவர்களது பெயரிலே இருக்கிற திருமண மண்டபத்திலே மிக சிறப்பாக இணைப்பு விழா நடைபெறவிருக்கிறது. 3000 நபர்களுக்கு மேல் அங்கே கூடக்கூடிய ஒரு சிறப்பு கூட்டம் நடைபெறும். ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் சிறப்புரை ஆற்றிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள், அதே போல துறைமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லாம் ஒரு சேர கலந்து கொண்டு இந்த 2 இயக்கங்கள் ஒன்றாக இணைகின்ற ஒரு விழாவை குடும்ப விழாவாக, சிறந்த விழாவாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் களத்திலே மேலும் பலத்தை ஏற்படுத்தக்கூடிய இணைப்பு விழாவாக மாற்றக்கூடிய ஒரு உயர் நிலையை ஏற்படுத்துகிறோம் என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபத்தூளிலே ஏற்றுவது குறித்த பிரச்சனையிலே நீதிமன்ற தீர்ப்பினை அரசியலாக்கி தேர்தல் நாடகத்தையும் அதே போல சிறுபான்மை மக்களை திசை திருப்ப வேண்டும் என்று திமுக நினைக்கிறது. இந்த நாடு சட்டத்திற்கு உட்பட்ட நாடு. அவர்களே இதை விரும்பவில்லை. அங்கே எல்லோரும் ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் உண்மை நிலை என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நீதிமன்றத்தை திமுக அரசியல் களமாக்க நினைக்கிறது. திமுக முதல் கூட்டணி கட்சிகளும் தேர்தலுக்காக பேசி வைத்து கொண்டு இந்த திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரானது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. தமிழகத்தில் தற்போது என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலே வலுவாக உள்ளது. என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு வெல்வதற்கான காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. உகந்த நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நல்ல கூட்டணிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆட்சி மாற்றத்துடைய நேரத்தை மக்கள் கணக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய அரசியல் களத்தினுடைய உண்மை நிலை.